ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். தினம்தோறும் கோவிலுக்கு போவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை விசேஷ நாட்களுக்கு மட்டும் கோவிலுக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்ம கோவிலுக்கு போகும் பொழுதும் சரி, அங்கிருந்து வரும் பொழுதும் சரி, கோவிலுக்கு போகும்பொழுது எப்படி போகணும், அங்கேருந்து இந்த மாதிரியான பொருட்களை மட்டும் தயவு செய்து எடுத்து விடவே கூடாது. அதை எடுத்து நம்ம வீட்டிற்கும் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகப்பெரிய தெய்வ குத்தமாகிவிடும். அதற்கப்புறம் கோவிலிலிருந்து வந்ததற்கப்புறமும் நம்ம சில தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. இப்படி பல தகவல்களை நம்ம கோவிலுக்கு போவதிலிருந்து அங்கேருந்து கொண்டு வருகின்ற பொருட்கள், அதற்கப்புறம் வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம், இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம சரியாக செய்யும் பொழுது தான் அந்த கோவிலுக்கு போன பலனே நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த தவறை மற்றும் இனிமேலும் இதை தெரிந்து கொண்டு செய்யாதீர்கள். அது என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சில பொருட்களை எல்லாம் கோவிலிலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று கூறுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டுமென்றால், சிவன் கோவிலிலிருந்து எதையுமே எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று கூறுவார்கள். ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் என்பதால் சிவனுடைய சொத்து போன்ற எந்த ஒரு பொருட்களையுமே நம்ம வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்பார்கள். இப்படி சிவன் கோவில்னு இல்லை, ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்று கூறப்படுவது உண்டு. சிவன் சொத்து குலநாசம் என்பது சிவனுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பழமொழியாகும். அதற்காக அங்கு கொடுக்கும் பிரசாதங்கள், விபூதி போன்றவற்றை வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது என்று கூறுவது மிகவும் தவறான விஷயமாகும். அதாவது சிவபெருமானுக்காக நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் அது தன்னுடைய சொத்து அப்படின்னு அபகரிக்கக்கூடாது. இப்போ அவருக்கென்று நிலத்தை நம்ம வைத்து அதில் ஆலயத்தை கட்டுறோம்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேறு விஷயங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது, அதுதான் பார்த்திங்கன்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. தாராளமாக சிவன் கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை நம்ம வீட்டிற்கு கொண்டு வரலாம். ஆனால் சிவபெருமானுடைய அந்த இடங்களையோ இல்லை சிவனுக்கு சொந்தமான தனிப்பட்ட விஷயங்களையோ நம்ம எடுத்து கொண்டு வருவது தான் மிகவும் தவறானது. சிவபெருமானுடைய ஆலயத்தில் கொடுக்கப்படும் விபூதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, அது அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வரம் மாதிரி. அதை நம்ம தாராளமாக நம்மளுடைய நெற்றி நிறைய பூசிக்கொள்ளலாம். அதற்கு மிஞ்சிய மருந்தே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கூற்றுமே உண்டு. தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். விபூதியை தினந்தோறும் கோவிலுக்கு சென்று சிவபெருமான் வழிபாடு செய்து விபூதியை இட்டு கொண்டால் எந்த ஒரு தவறான வழியிலையும் செல்ல மாட்டார்கள். அதே போல் பைரவர் கோவிலில் கொடுக்கப்படும் விசேஷமான விபூதியும் கூட நல்ல ஒரு ஆற்றலை உடலுக்கு கொடுக்கும். நோய்கள் தீர்ந்து சுறுசுறுப்பாக உண்டாக்கும். கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி, குங்கும பிரசாதங்களும் கண்டிப்பாக வீட்டிற்கு கொஞ்சம் எடுத்து வந்து வைத்துக்கொள்வது நல்லது. கோவிலுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்திற்கு வேண்டிக் கொண்டு வேண்டுதலை நிறைவேற்ற சில பொருட்களை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்றால் அந்த பொருட்களை மீண்டும் வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம அதை கோவிலுக்குன்னு கொண்டு போய் அந்த இறைவனுக்குன்னு நம்ம அதை கொடுத்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம திரும்ப எடுத்து கொண்டு வரக்கூடாது. அந்த பரிகாரத்திற்கென்று நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல அதை விட்டு வருவது தான் மிகவும் சிறப்பு. பரிகாரத்திற்கு சென்ற அந்த பொருட்களை அதை நம்ம அப்படியே கொண்டு வருவது எவ்வளவு உத்தமம் கிடையாது. குறிப்பாக விளக்கு பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்றால் விளக்கில் எண்ணெய் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வீட்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும். அதிகப்படியான எண்ணெய் கொண்டு போய் பயன்படுத்திவிட்டு மீண்டும் திரும்ப அந்த எண்ணெய் மிஞ்சிருச்சுன்னு நம்ம வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்திட்டோம்னா அந்த இடத்துலையே நம்ம அதை வைத்து விட்டு வருவது தான் மிகவும் சிறப்பு. கோவிலினுடைய அந்த ஸ்தல விருட்சமாக இருக்கும் எந்த ஒரு விருட்சத்திலிருந்தும் பக்க கிளைகளை ஒடித்து சேதப்படுத்தி வீட்டிற்கு எடுத்து வந்து நட்டு வைக்கக்கூடாது. கோவிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மரங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கி இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பறிக்குவது அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இது குடும்பத்திற்கே பார்த்திங்கன்னா ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஸ்தல விருட்சம் மிக பெரும் மூலிகை ஆகும். இதனை வீட்டிற்கு கொண்டு வந்து நட்டு வைத்து வளர்ப்பது என்பது செய்யக்கூடாத ஒன்று. ஸ்தல விருட்சம் என்பது அந்த கோவிலினுடைய மூலவருக்கு உரிய குழந்தை போன்றது. அதிலிருந்து ஒரு கிளையை உடைத்து எடுத்து வந்து நம் வீட்டில் வைப்பது பாவத்தை சேர்க்கும். எனவே தவறியும் இதையும் நீங்கள் செய்து விடாதீர்கள்.
கிளைகளை ஒடிப்பது, இலையை பறிப்பது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு பாவம் துரத்தும். கோவிலில் கொடுக்கப்படும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் பக்தர்கள் எடுத்து கொண்டு வரலாம். ஆனால் பரிகாரத்திற்கென்று நெய்வேத்திய பிரசாதத்தை தயாரித்து கோவிலுக்கு கொடுப்பவர்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்று கொஞ்சம் கூட வீட்டிற்கு எடுத்து கொண்டு வரக்கூடாது. அதாவது நம்மளாக கோவிலுக்கு கொடுத்த விஷயங்களை எதையுமே வீட்டில் அது மிஞ்சிருச்சுன்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறத நம்ம எடுத்துகிட்டு வரலாம். யாரோ கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளாக யாருக்காவது பிரசாதம் கொடுக்குறோம்னா அது மீந்துருச்சுன்னு நம்ம வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. அதை முழுவதுமாக அங்கே உள்ளவர்களிடையே பிரித்து கொடுத்து விட்டு தான் வர வேண்டும். இல்லைன்னா நீங்களுமே குடும்பத்தோடு போய் அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவது மிகவும் சிறப்பு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைத்துக்கொள்வது அவ்வளோ உத்தமம் கிடையாது. நீங்கள் வணங்குற இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது ஒரு அவசகுணம்தான். அதுபோல் நவகிரகங்களுக்கு படைக்கப்படும் பிரத்யேகமான நெய்வேத்தியங்களையும் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வரலாம். சனீஸ்வரருக்கு கொடுக்கப்படும் எல் சாதத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விட சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பிரசாதங்கள் இல்லை சனி பகவானை அர்ச்சனை செய்து அங்கே வழிபடுகின்ற எந்த ஒரு பொருட்களுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. முடிஞ்சளவு சனி பகவானை நம்ம அங்கேயே கோவிலே வைத்து வழிபாடு செய்து விடுவது தான் நல்லது. அவருடைய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தாலும் அதனால் நமக்கு சனியின் தாக்கம்தான் அதிகமாகும். அதனால் அதையும் நன்றாக தெரிந்து வைத்து கொள்வது மிகவும் நல்லது. எப்பொழுது கோவிலுக்கு போனாலும் சரி, சனி பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா அந்த கருப்பு நிறம் கலந்த அந்த உடைகளை எப்பொழுதுமே அணிந்து கொள்ளாதீர்கள். அதுவும் அவ்வளவு உத்தமம் கிடையாது. இது பூரா பார்த்திங்கன்னா நம்ம கோவிலிருந்து எடுத்து வரக்கூடாத பொருட்கள் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுத்து வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பலவாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் அதையும் நன்றாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருளும் ஒரு கோவிலில் இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிமிடமே அது உங்களுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடும். நிம்மதியை தூக்கம் வராது, ஏதோ ஒரு விதமான தாக்கம் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த தவறுகளை ஒருபோதுமே செய்து விடாதீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு கிளம்புறீங்கனாலே வீட்டில் அந்த முழு பக்தி வந்து விடணும். அதாவது இப்போ நெடுந்தூரம் பயணம் கூட சில பேர் போவாங்க. இங்கேருந்து நிறைய தூரம் வேனில் கூட போய் சாமியை கும்பிடுவாங்க. அப்படி நம்ம சாமியை வணங்க போகும் பொழுது பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த சினிமா பாடல்கள், தவறான அந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு வரக்கூடாது. பக்திமயமாக நம்ம போய் எந்த இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அந்த இறைவனுடைய அந்த திருநாமத்தை அந்த பஸ்லேயே நம்ம பாடிக்கொண்டு ஒலித்து கொண்டு இல்லை அவருடைய வரலாறை நம்ம படித்து கொண்டு அப்படியான விஷயங்களை பாராயணம் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு பக்தி. அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பாடல்கள் போட்டு இல்லை ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு போவது எந்த வகையிலையும் உத்தமம் கிடையாது. இறையருளோடு நம்ம வழிபாடு செய்ய போகிறது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு ஏதோ டூருக்கு போகிற மாதிரி நம்ம சாமி கும்பிட போகக்கூடாது. இந்த பயபக்தி நம்ம மனசிற்குள்ளே வந்து விடணும். அப்போது தான் நமக்கு அது மேன்மையை உண்டாக்கும், வாழ்க்கையில் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், இறையருளையும் மென்மேலும் பெருக்கச் செய்யும் அப்படிங்கிறது. இதையும் நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுது கோவிலுக்கு போகணுன்னு நினச்சாலும் உங்கள் வீட்டிலேயே நல்லா சாமி கும்பிட்டுட்டு இந்த இறைவனை பார்க்க போகிறீங்கன்னா அவருடைய மந்திரத்தை வீட்டிலேயே நல்லா ஒலிக்க செய்து அவருடைய அந்த சிந்தனையை நம்ம மனதிற்குள்ளே நினைத்து கொண்டே போகணும். அப்போ தான் அங்கே போனோடனே நமக்கு அந்த விழிப்புணர்வோடு சாமி கும்பிடுவதற்கு தோணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு டென்ஷனோட இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு கவலையை சிந்திச்சுக்கிட்டு அங்கே கோயிலுக்கு போனோம்னா அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கான அந்த மனநிலை இருக்காது. போகிறோம், ஏதோ கூப்பிட்றாங்கன்னு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு தவறையும் செய்து விடாதீர்கள். ஏன்னா கோவிலுக்கு செல்வதே நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் மன நிம்மதி அடையவும் நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும் தான். அப்படி கோவிலுக்கு செல்லும்போது கோவிலிலிருந்து திரும்பி நம் வீட்டிற்கு வரும் பொழுதும் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதற்கு முன்னாடி கோவிலுக்கு
போவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கோவிலேருந்து சாமியை கும்பிட்டுட்டு வீட்டிற்கு வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலானவர்கள் கோவிலுக்கு செல்வது ஒரு கடமையாகவும் அன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் செல்பவர்களாக இருப்பாங்க. அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு செய்யக்கூடாதவைகளில் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு வந்த உடனே கை கால் முகம் அலம்பி சுத்தம் செய்வது. பொதுவாக நம்ம வெளியில் போனால் இப்படி செய்வோம். ஆனால் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா கை கால் முகங்களை அலசுவது அவ்வளவு உசிதமானது கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து நம்முடன் வீடு வரை வந்த இறைசக்தி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டு நம்ம திரும்ப சென்று விடுகிற மாதிரி. ஏன்னா நம்ம வெளியே எங்கே வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே போகிறோம்னா அந்த இடத்துல பூரா பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். மற்ற எந்த இடங்களுக்கு நம்ம சென்று வந்தாலும் நம்மளோடு எதிர்வினை தான், இல்லை அழுக்கு தான் நம்மளோடு வரும். ஆனால் கோவிலுக்கு சென்று வந்தால் மட்டும்தான் நேர்மறை ஆற்றல் நம்மளோடு கூடியே வரும். அதற்காக தான் மற்ற இடங்களுக்கு நம்ம சென்று வந்தால் கை கால் முகங்களை அலம்பிக்கொள்வது உத்தமம். ஆனால் கோவிலுக்கு சென்று வந்ததுக்கப்புறம் நம்ம கை கால் முகங்களை அலம்பக்கூடாது. அப்படியே வந்து நேராக வீட்டிற்குள்ளே வந்து கம்முன்னு உட்காந்துடணும். வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கோவிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்மளுடைய உடலானது இயக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி நம்மளுடைய பாஸ் ஆகி பயணித்து கொண்டு இருக்கும். நம்ம வீட்டிற்கு வந்து உட்கார்ந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாமே அப்படியே வெளியே போகும். அந்த எனர்ஜி எல்லாமே அந்த வீட்டிற்குள்ளே நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அது அப்சர்வ் பண்ணி இறையருளானது பெருக ஆரம்பிக்கும். இதனால தான் சொல்வது, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தரையில் அமரணும். அதற்கப்புறம் கொஞ்சம் நேரமாவது அமர்ந்ததுக்கப்புறம் தான் எந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு இன்னமும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆலயத்திலிருந்து நீங்கள் ஆலயத்திற்கு சென்றுட்டீங்க, திரும்ப நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு தான் திரும்ப வர வேண்டும். வழியில் தெரிந்தவர்கள் உறவினர்கள் என யார் வீட்டிற்குமே செல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் அந்த எனர்ஜி போயிடும். தொலைதூர கோவில்களில் செல்லும்போது வழிகளில் உணவருந்த செல்வது அது கணக்கில் வராது. விருந்தாளியாக நம்ம யார் வீட்டிற்கும் பார்த்திங்கன்னா செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் கொடுக்கும் விபூதி குங்கும பிரசாதத்தையும் நம்ம அப்படியே கொண்டு வந்து கண்ட இடத்துல வைக்கக்கூடாது. அதை பூஜை அறையில் தான் நம்ம வைக்க வேண்டும். அதற்கென்று குடுவையோ இல்லை சேமிப்பதற்கு ஒரு இது வச்சுருப்போம், டப்பாவோ இல்லை ஏதோ வச்சுருப்போம். அதில் தான் நம்ம சேமித்து வைக்க வேண்டுமே தவிர அதை கொண்டு வந்து அங்கிட்டு போட்டுறக்கூடாது. விபூதி குங்குமத்தை நம்ம மடித்து கொண்டு வந்திருக்கும் பேப்பர்லேருந்து எடுத்து மாற்றி வைத்து விட வேண்டும். கோவிலுக்கு சென்று வந்தவுடன் அசைவம் சாப்பிடுவது அறவே தவிர்த்து விட வேண்டும். இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பார்த்தீங்கன்னா அசைவம் சார்ந்த உணவுகளை சமைப்பது சாப்பிடுவது போன்றவை ஈடுபடவே கூடாது. ஏன்னா அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய குணத்தை மாற்றிவிடும். இந்த ஒரு ஆக்ரோஷமான உணர்வானது அசைவம் சாப்பிடும் பொழுதே எழும். அதற்காக தான் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்வது. மற்றபடி சாப்பாடு சாப்பிடுவது அவரவர் விருப்பம்தான். அதை நம்ம எந்த ஒரு இலையும் கணப்பிடுவது கிடையாது. இருந்தாலும் கோவிலுக்கு போகிறோம்னா கொஞ்சம் மனதை தெளிச்சியோடு வைத்துக்கொள்வது நல்ல ஒரு உத்தமம். ஏன்னா நம்ம அதிகமாக அசைவம் சாப்பிடுவோம்னா நம்மளுக்கு உடல் உஷ்ணமானது அதிகமாகிடும். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உபாதைகள் ஏற்படும். நம்ம கோவிலில் சாமியை நல்லபடியாக கும்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் மனம் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும். அதனால் சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு நம்ம சென்று இறைவனை தரிசிப்பது தான் சிறப்பு. ஒருவேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவது நல்லது. எப்போது கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஃபோன் யூஸ் பண்ணுவது இல்லை டிவியை போட்டு பார்த்து கொண்டு இருப்பது படுத்துக்கிட்டு அப்படிங்கிற விஷயங்களே ஈடுபடாதீங்க. நேராக பூஜை ரூமுக்கு போங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமர்ந்து உட்காருங்க. இறைவனுடைய நாமத்தை ஒலிக்க செய்யுங்க. இல்லை அவரை பற்றி இந்த சிந்தையை ஒரு 10 நிமிஷம் நினைத்துட்டு அடுத்த கட்டம் என்ன வேணாலும் செய்யுங்க. அதை தவிர்த்து கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா படுத்து விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இறைவனை நினைத்து தியானித்து அந்த இறை ஆற்றலை நம்ம நினைக்கும் போது தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் எழும் அப்படிங்கிறது தான். கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போகும் பொழுது அந்த இறைவனை முழுவதுமாக பாடி துதித்து அந்த பாராயணங்களை மந்திர ஜபங்களை பாராயணம் செய்து விட்டு போங்க. அங்கேருந்து எந்த விதமான கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்து வராதிங்க.
பிரசாதமாக கொடுக்கப்பட்ட விதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு வாருங்க. நீங்கள் பரிகாரத்திற்கு யூஸ் பண்ண பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வராதீர்கள். மேலும் கோவிலிருந்து வந்ததுக்கப்புறம் கை கால்களை கழுவாமல் வீட்டிற்குள்ளே வந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் இறைவனை பற்றி சிந்தித்து அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்ய செல்வது சிறப்பான விஷயம். இப்படி இறைவனுக்காக நீங்கள் ஒதுக்குகின்ற கொஞ்சம் நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான். இந்த கொஞ்ச நேரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட பயபக்தியோடு செய்தாலே நல்ல விதமான மாற்றங்கள் இதற்கு முன்னாடி இருந்த சூழலை விட இப்போ நன்றாக தெரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் அனைவரும் இந்த விஷயத்தை தவறாமல் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.